1980 வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள் ஒரு சூளுரை எடுத்தாங்க. பட்டி தொட்டி எல்லாம் விநாயகர் சிலையில வைக்கணும். ஐயாவுடைய முக்கியமான சூளுரை, ஒரு பஞ்சாயத்திலும் ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தப்பட வேண்டும். அந்த பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்தினுடைய ஏரி குளங்கள்ல விசர்ஜன் நடக்கணும். 1980 நிச்சயமாக நாம் ஒரு கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து சென்றிருக்கின்றோம். எல்லா இடத்துக்கு போயிருக்கு. நாமும் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கடமை. வீரத்துறவி ஐயா மேலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் நமக்கு இட்டு சென்ற பணியை நாம் செவ்வனே செய்கின்றோமா? இன்னும் அடித்தளத்துக்கு எடுத்து சென்றிருக்கின்றோமா? குறிப்பாக இன்னைக்கு நாம போய் விநாயகர் எல்லாத்தையும் விசர்ஜன் பண்றோம். எந்த இடத்துல ஐயா பண்றோம்? எங்கே சொல்லி நாம ஊருடைய ஏரி குளத்துல, எத்தனை ஏரி குளத்துல தண்ணி இருக்குதுங்க? எத்தனை ஏரி குளத்துல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு விநாயகரை விசர்ஜன் செய்தோமோ எத்தனை இடத்துல செய்ய முடியும்? நாம் யோசித்து பார்க்கணும். அதனால் இங்க இருக்கக்கூடிய அன்புக்கூறி இளைஞர்கள் எதை நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஆண்டு எவ்வளவு நாம் கம்பீரத்தோடு குதூகலத்தோடு விநாயகரை எடுத்து சென்று விசர்ஜன் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமோ, அடுத்த ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு இளைஞனும் கூட ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் உங்களுடைய ஏரியை சுத்தம் செய்வதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்க